சார் சீரியஸ் பொறுப்பெல்லாம் வண்டி ரோட்ல விட்டு விட்டது. ஐயோ இது வாழ்க்கையில பார்த்தது இல்ல. How to escape from robbery? வண்டி கதை தந்துச்சுடா. என்ன போட்டு இல்ல வண்டியில பின்னாடி உட்காந்துக்கங்க. எடுத்து வராத ஓடு. இல்ல பின்னாடி சீட்ல உட்காந்துக்க. நல்லமான பைக் போயிட்டு வந்து பின்னாடி சீட்ல உட்காந்து தெரியலடா. அப்படி உட்காந்து ஏமாண்டா தெரியலடா. அப்படியே உட்காந்துக்க. நான் போயிட்டு வரேன். கிளம்புன்னு சொல்லி கிளம்பலாமா? ஏறி மாட்டாங்க வந்தா. போகலாம் கிளம்பு. பண்ணுடா. ஏரியால பேசுறாங்கடா. சார் வரேன் பை. எதுக்கு கையை நீட்டிட்டு இருக்க? சீட் பெல்ட் போட்டு பாட்டு. எங்க மேன் போற? நல்லா இருக்கா வேடிக்கை பாக்குங்க? எவனோ ஒருத்தன் எடுத்து ஓடிடு. எவனுமே வரல. ஓட்டிடு அழுத்தி. இந்த ஒருத்தன் ஆறாமங்காளி அப்படியா? கண்ணை புடவையில வச்சிருக்கேன். பாக்கலையா இருக்கு பொருள்? அவரண்டா நம்மளோட ஸ்பீடா போறாரு. எங்க போறாரு? ராபரியில ஒண்ணுமே கிடைக்கலடா. வேஸ்ட்ரா. ஏன் பூச்சி ஆயிடுச்சு அந்த பாட்னால. நல்லா இருக்கு. இது பாக்க ட்ரெயின் ரோட்ல வந்துருங்க. ரயில்வே ட்ராக்ல நம்ம முன்னாடி போயிருந்தாப்ல. நான்லாம் உனக்கு முன்னாடி இருக்கு ஜிங்கா கிட்ட. வேற 5 பேர் 4 பேர் வரறாங்கடா. என்னடா அது? வண்டி பிரேக் பிடிக்காது. வந்துட்டாங்க. அம்மா நான் முட்டவே இல்ல. சரியான சொருடா. வண்டி கனலுக்குள்ள விட்டுருக்குதா? வழியே கிடையாது. வரா இந்த எங்க போறான்? அந்த மாதிரி பாத்தியா இல்லையா? ஓகே கரெக்டா பாத்தியா இல்லையா? ஓகே கரெக்டா வேண்டா, பிரச்சனை இல்லை. ஓடி எவனும் வரமாட்டான். வந்துட்டு தானே இருக்கானுங்க. அவன் மண்ணள்ளி தட்டு நாய. சார் என்ன சார் ஓட்டுறீங்க? போங்க சார். நல்ல உட்காந்துருக்காயா. ஜாலியா ஜாயிண்ட்லாம் காலேஜ் சைரன் ஆஃப் பண்ணுங்க. மண்டை வெடிக்குது. கன் எடுத்து வண்டியை சுடுவாங்க. வண்டியில ஒரு டைவர் சுடுவாங்க. அப்படி இருக்கும். நல்லா இருக்குல்ல? நீட்ட பாத்தியா? எங்கா மூலக்காரன் அடுத்த பிளாக் வைக்க வரான்டா. எனக்கு தெரிஞ்சு தண்ணியில் விட்டுருவான்னு நினைக்கிறேன்டா. தண்ணியில் விட்டானா அவ்வளோதான்டா. உள்ளே நேரா வந்து முட்டுறீங்க ஐயா. நேரா வந்து முட்டுறீங்களே, புரியல எனக்கு. போடா நிக்கு வந்துட்டா போறேன்.
டனல் பின்னாடி இருக்கு, எங்க போற? முன்னாடி. ரொம்ப ஸ்லோ. வர போய் நீங்கடா அவ்வளோதான். ஏ ஜிங்கா பேரலாரா? ரிப்பேர் பண்ணுறதா? வண்டி ரிப்பேர் பண்ணுறதா? எந்த இடத்துல வண்டி எடுத்துட்டு வந்துரு. ஒரு ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ பிரீமியம் டீலர்ஷிப் தானே வந்துட்டேன். எங்க இருக்க? வண்டி சைட் இல்ல வண்டி உனக்கு சைட் இல்ல பாரு. சாப்பர் சைட் இருக்குடா. வந்துட்டான். இறங்க. அதெல்லாம் வேணாம், அந்த வண்டியில போயிடலாம் வா. அன்லாக் பண்ண முடியாது அந்த வண்டியை பார்த்து. ஏறா சீக்கிரம் வரலாம். வண்டி யாரு மடங்காமடா போட்டு. போக போலாம். ஓகே. மிஷின் இறந்து. ஆமா. போயிட்டு அது அங்கிட்டு தேடிக்கிட்டே போகுது. ஐயோ இது வாழ்க்கை பார்த்ததில்ல. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆளுக்கு ஒரு வண்டி எடுங்க. சரியான பண்ணிப்போ. சரி நான் உட்காந்து ஜாலியா பார்த்து நின்று தெரியுமா? அன்மணி இல்லவன் பவன் வண்டி எடுத்துன்னு போறான் போய் பிடிச்சிருவானு. யாரு மிரர் பார்க்ல ஒரு பீடி வண்டி கிடக்கு, யாராவது விட்டு போயிருக்காங்க. போய் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு டேபர் சொல்லுவாங்க. சட்டையெல்லாம் மாத்தின்னு போய் நீனே எடுத்து கொண்டு போய் குத்துற முதல்ல. சட்டையெல்லாம் மாத்தின்னு போறேன். மாற்றிட்டு மிரர் பார்க்கல 2 வருஷம் ஒன்றும் எடுத்து வந்து வாங்க ட்ரெஸ் மாட்டாரன். இது கேட்ட அவார்டு எவ்வளோ தருவீங்கன்னு கேட்பான். இங்கே பாருங்க, நான் இங்கே ஒரு ஆப்ஷன் பொறுப்பே இல்லாமல் மிரர் பார்க்கில் வண்டியை விட்டு போயிருக்காரு. 4 பேர் வண்டி கொண்டாந்து விட்டு இறங்கின்னு ஓடுறாங்க சார். வண்டி இருக்கு. அதான் 4 பேர் வந்து வண்டியிலேருந்து இறங்குனாங்க, பிடி வண்டியிலேருந்து. எத்தனையோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் படம் பார்க்குற மாதிரி எல்லா காரையும் எடுத்துன்னு ஓடுறாங்க. அதான் அந்த பிடி ஆஃப்டர் வந்து எடுத்துன்னு வந்து நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். ஆமாம். சன்மானம் எதுவும் உண்டா? எதுவும் காசு எதுவும் தருவீங்களா வண்டியை தந்து போயிட்டு? மேடம் அடுத்த வாட்டி பார்த்தா எடுத்துட்டு போயிடவா? எடுத்துட்டு போய் ஸ்கிராப் சேர்ல. இவன் அதுக்கு மூடல பேசுறான். அது வயசான அப்ப நீங்க காப்பாத்திட்டதுக்கு ஒரு ரிவார்ட் கூட தர மாட்டீங்களா? வண்டியை பத்திரமா கொண்டாந்து ஒரு பொறுப்பான சிவிலியன் சார். நண்பன் காவல்துறை உங்கள் நண்பன் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லுவீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பெரிய ஆஃபீஸர் இருக்க போறேன். சார் கேக்குதா? பிடி ரிசப்ஷன் ஃப்ரெண்ட் கொஞ்சம் சார் டாக்ஸிக்கு எக்ஸ்ட்ரா பே போடுவோம் சார், வரீங்களா இல்லையா? சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து சார் இருங்க சார். அங்க வெயிட்டிங் சார்ஜ் வேணா வாங்கிக்கோங்க சார். உங்களுக்கு சேர்த்து ரிவார்டு வாங்கி தரேன், கவலைப்படாதீங்க. ஓகே சார். நீங்க தான் சார் வாங்கி தரேன். ஐயா சார் யார் சார்? ரூக் வராரு. வந்தது. என்ன மேடம் ஆச்சு? குட் ஈவினிங் சார். ஓகே சார். ரிவார்டு கொடுத்தீங்க. என்ன வண்டி? சார் ஒன்றும் இல்லை, மிரர் பார்க் இருக்குல்ல? ஆமா, மிரர் பார்க்கில் இதே மாதிரி ஒரு வண்டி சார். 4 பேர் யாரோ வந்தாங்க, மாஸ்க் ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு. ஓகே. டக்குன்னு அந்த காரை விட்டுட்டு 4 காரை எடுத்துட்டு பறந்துட்டாங்க சார். ஓகே, அந்த கார் இப்ப என்னாச்சு? அந்த காரை தான் எடுத்து வந்து டிவில கொடுத்தா காசு தர மாட்டாங்க. நாட்டோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஏதோ நோண்டிக்கிட்டே இருந்தார், காரை காணா போயிடுச்சு. டக்குன்னு
சரி ஓகே ஓகே சார் அப்புறம் உங்க அம்மாட்ட வந்து சொன்னோம் இந்த மாதிரி நாங்க வந்து வண்டி எடுத்து வந்து கொடுத்துட்டோன்னு. யார் கொண்டு வந்தது டிரைவ் பண்ணி கொண்டு வந்தது நானும் இந்த ப்ளூ கலர் சட்டையும் சார். எப்படி சார் 2 பேர் டிரைவ் பண்ணீங்க ஒரே வண்டியை நான் பின்னாடி உட்காந்து டிரைவ் பண்ணுவார் ஓகே அவருக்கு மட்டும் ஒரு 25K கொடுத்துருங்க மேடம் வா நான் தரேன் வாங்க டாக்ஸிக்கு பைசா தர சொல்லு டாக்ஸிக்கும் சேர்த்து பைசா கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடும் சார். அப்படியே அந்த டாக்ஸி சார் வாங்க கட் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இல்ல ஏறுங்க போலாம் ஏடிஎம் போலாம் சார் போயிட்டு வாங்க மருமகனே போயிட்டு வாங்க. அன்லாக் பண்ணுங்க. வெளியே உட்காருங்க. இருங்க உங்களுக்கு சேர்த்து பைசா வாங்கிட்டாரு. ஆனா நீங்க சிங்கிளா? சார் இதே மாதிரி பீடி கறங்கன்னா தான் கொண்டு வாங்க 25 எவ்வளவு கார் கொண்டு வரீங்களோ அவ்வளவு 25 தருவோம் ஓகேங்களா ஒரு கார் 25,000 ஓகே சார். ஆடி கஷ்டம் பண்ணிடுறோம் சார். பண்ணிடுறோம் சார். இனிமே நிறைய கார் நானே எடுத்துட்டு வந்தா பார்த்தா எடுத்துட்டு வந்து தந்துறேன். 20,000 கொடுத்துட்டாரு. டாக்ஸிக்கு டாக்ஸி கட் பண்ணி விடுங்க சார். அது டாக்ஸி இல்ல சார் பர்சனல் வெஹிக்கிள் இல்ல நாங்க புடிச்சிட்டு வந்தோம் அவரை டாக்ஸிக்கு. எனக்கு இறங்கி வர சொல்லுங்க ஜாப் இருக்கு அவருக்கு சார் டாக்ஸி ஐடி கார்டு காட்டுங்க. ஐடி கார்டு இருக்கு சார் டாக்ஸி கேக்குது சார். பாருங்க டாக்ஸி காசு தர மாட்டாங்க. மேடம் கேக்குதா? டாக்ஸி ஐடி காட்டுங்க. டாக்ஸி ஐடியா? டாக்ஸி ஐடி டாக்ஸி கிட்ட கேளுங்க சார். நீங்க டாக்ஸின்றாங்க இவங்க. அதாவது இது என்னோட பர்சனல் வெஹிக்கிள். இவங்க வந்து ரெண்டலுக்கு கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். அப்படி பர்சனல் வெஹிக்கிள் ஓட்ட கூட தெரியாதா சார்? பைக் கூட என்ன இது சார்? பர்சனல் வெஹிக்கிள் டாக்ஸி யூஸ் பண்ண கூடாது. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இருங்க சார், இந்த கருப்பு கோட்டு போட்டுக்காருல அவரு என்னோட நண்பர் ஓகேங்களா. இவரோட நண்பர் வந்து இந்த ப்ளூ சோக்கா போட்டவரு. கரெக்ட் தான் சார். இப்போ என் வண்டிக்கு பெட்ரோல் போடணும்னா நான் என்னத்த பண்றது? சார் லுக்கு சார் பார்த்து கவனிச்சு சொல்லுங்க சார். உங்களுக்காக தான் வந்திருக்கோம் சார். நான் தான் உங்களுக்காக எப்பவுமே நீங்க ஒரு பீடி கார் கொண்டு வர ஒவ்வொரு காரும் 25,000 ஓகேங்களா. அதுக்கு மேல நான் எதுக்கும் தர மாட்டேன். ஏன்னா என்னோட இது படி எனக்கு பீடி கார் வெளியே இருக்க கூடாது ஓகேங்களா. அது ரொம்ப தப்பு. அதை நான் உள்ள கொண்டு வரதுக்கு நான் இது வந்து ஸ்கீம் மாதிரி நான் தரேன் என் கை காசு எடுத்து ஓகேங்களா. நீங்க கொண்டு வர இந்த ஒரு வண்டி எடுத்து வந்திருக்கு பாருங்க. இந்த வண்டிக்கு எடுங்க ஓபன்ல இருக்கான்னு பாருங்க. மருமகன் எனக்கு கேஸ் ஒண்ணு போட்டு விடுங்க ஓகேங்களா. இல்ல இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்க கார் தான் நீங்க எடுத்துட்டு வர முடியும் ரைட்டுங்களா. கண்டிப்பா நாங்க வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க ஓகேங்களா. நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். காசு நிறைய வச்சிருக்கேன் தர்றதுக்கு ஓகேங்களா. கண்டிப்பா சார். நீங்க எங்களை அடிக்கடி பாப்பீங்க சார். நீங்க நானும் பார்க்கணும் ஆசைப்படுறேன் சார் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட கொடுங்க. அந்த ஆபீசர் நேம் நோட் பண்ணும் அதுக்காக தான் போன மாசம் வந்து ஒரு பேர் வந்து ஏதோ ஜும்கா எஸ்கோபாரா சார். ஓகே நான் பாத்துக்கிறேன் சார். தேங்க்யூ. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ.